தமிழக காவல்துறையின் மிக உயரிய பதவி சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி. ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளின் கனவாக இருக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்புக்கு அடுத்து யார் வருவார்கள் என்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஜே.கே. திரிபாதி வரும் 24ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் என்பதால் அடுத்த டிஜிபி குறித்த எதிர்பார்ப்பு எழ ஆரம்பித்துவிட்டது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவிக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பணி நிறைவு பெறுவதற்கு 6 மாத காலத்திற்கு மேல் உள்ள டிஜிபி அந்தஸ்து ஐபிஎஸ் அதிகாரிகள் தகுதி உடையவர்களாவார்கள். அப்படி தகுதியுடைய அதிகாரிகளின் பட்டியலை தமிழ்நாடு அரசு மத்திய சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பும். அந்த பட்டியலிலிருந்து 3 பேரை தேர்வு செய்து மத்திய சீருடை பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பும். அதில் ஒருவர்தான் தமிழ்நாடு அரசால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த வகையில் டிஜிபிக்கள் சைலேந்திரபாபு, கந்தசாமி, சுனில்குமார் சிங், சஞ்சய் அரோரா, கரண் சின்ஹா ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பட்டியலில் சகில் அக்தர், ராஜேஷ் தாஸ், பிரமோத் ஆகிய பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த டிஜிபி அறிவிப்பு ஜூன் 25ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் திமுக அரசின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேர்மையான அதிகாரி என பெயர் எடுத்த சஞ்சய் அரோரா அந்த வாய்ப்பை பெற்றிருந்த நிலையில் அவர் டெல்லி தலைமையகத்தில் அயல் பணியில் இருக்கிறார். மேலும் சில காரணங்களால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக விருப்பம் இல்லை என்று தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கந்தசாமி ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை அதே பொறுப்பில் வைத்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சைலேந்திரபாபு, சுனில்குமார் சிங் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுவதாகவும் இந்த இருவரில் ஒருவர்தான் அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாகவே அரசுகள் தங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளையே டிஜிபியாக பணி அமர்த்தும் என்பது கடந்த கால நடைமுறையாக இருந்து வரும் நிலையில் தமிழக டிஜிபியாக பொறுப்பேற்கப் போவது யார் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவே செய்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து அன்சர் அலி. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.